குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம தியானத்துக்கு 1 நாளாகமம் 29, 28 அதிகாரத்துலேருந்து ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். இதில் இந்த வசனங்களில் தாவீது தன்னுடைய இந்த உலக வாழ்க்கையை அவன் எப்படி பார்த்தான், அவன் கண்ணோட்டம் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அவன் ஒரு பெரிய ராஜா. தாவீதினுடைய வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்துவும் வராரு. அந்த மாதிரி பெரிய வாக்குத்தத்தங்கள்லாம் பெற்ற ஒரு ராஜா, பெரிய இஸ்ரேல் நாட்டில் பெரிய ஒரு ராஜா இஸ்ரேல் தேசத்துக்கு. அவர் அவர் இந்த வாழ்க்கையை எப்படி பார்க்குறாருன்னு பார்த்தா 1 நாளாகமம் 29, 15ஆம் வசனம். உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரைப் போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலைப் போல் இருக்கிறது. நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கையே இல்லை. அவர் பாருங்கள், அவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ராஜா. அவர் தன்னுடைய வாழ்க்கையை எஸ்டிமேட் பண்ணுறப்போ இந்த மாதிரி சொல்கிறார், அரதேசிகளும் பரதேசிகளும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இப்படி சொல்லிவிட்டு அவர் ஒரு பொறுப்பற்ற ஒரு நபராக இல்லை, மிகவும் பொறுப்புள்ள ராஜாவாக இருந்தார். இப்படி சொல்கிறவங்க பொதுவாக பொறுப்பு அற்றவர்களாக இருப்பாங்க. எல்லாத்தையும் திறந்துடலாம் அப்படி யோசிக்கிறவங்க தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க உலகத்தில். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா, இந்த ஏறக்குறைய ஒரு சாகும் தருணம் வந்துச்சு. அப்போ ஆனால் அந்த தேவாலயத்தை கட்டுறதுக்கு வேண்டிய எல்லா பொருள்களையும் சம்பாதித்து வச்சுட்டு கொண்டே இருக்கார் இந்த சொல்கிறப்போ. அப்போ அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதில். அப்போது இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி யோவான் 15, நீங்கள் இந்த உலகத்தார் அல்ல, உலகத்திலிருந்து வெளியே உங்களை தெரிந்து கொண்டேன், சொன்ன அந்த வசனம் அவருடைய வாழ்க்கையில் பொருத்தமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலன் பவுல் சொன்ன மாதிரி கலாத்தியர் 2:20, நான் கிறிஸ்துவனுடனே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் நான் ஜீவிக்கிறேன், ஆனால் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அந்த வசனங்களுக்கு பொருத்தமாக அவர் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை எடை போட்டிருக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அது மட்டும் இல்லாத அவர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ராஜா, நன்றாக புரிந்து கொண்ட ஒரு ராஜா, தன்னுடைய எதிர்கால சந்ததிக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்தா அவர் சாலமோனுக்கு அறிவுரை சொல்லுவார். அப்போது சாலமோனுக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, இப்போதும் நீங்கள் என்றென்றைக்கும் இந்த நல்ல தேசத்திலே சுதந்திரமாய் அனுபவித்து உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் பின்வைக்கும் பொருட்டாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு விசாரியுங்கள். அப்போது என்ன சொல்கிறாருன்னா, அவர் பெரிய தத்துவ ஞானம் டெக்னிக்கு எதுவுமே அவர் சொல்கிறது கற்பனைகளை கை கொண்டு காத்துக்கொள்ளுங்கள், அதை விசாரியுங்கள் சொல்கிறார். அப்போனா அதை எதை விசாரிக்க சொல்வார்னு பார்த்தோம்னா, அவங்க செய்கின்ற காரியங்கள் அனைத்திலும், திட்டங்கள் எல்லாத்துலேயும் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கின்றார்களா என்று விசாரித்து செய்யுங்கன்னு சொல்கிறார். அப்போது அது மட்டும் இல்லாத 9ஆவது வசனம் பார்த்தீங்கன்னா, என் குமாரனாகிய சாலோமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. இப்போ கர்த்தரை அறிந்து கொள் அப்படின்னு சொல்கிறார். மனுஷன் கர்த்தர் படைத்ததற்கு ஒரு ஒரே காரணம், முக்கிய காரணம் அவரை அறிந்து கொள்வதற்காக. இப்போ இங்கே தாவீது அதை தெளிவாக சொல்கிறத பார்க்கணும். அறிந்து, அப்படி அறியும் போது நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா கட்டளைகள், வழிகள் எல்லாம் நம்ம தானாகவே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குறத பார்க்கலாம். அப்புறம் என்ன சொல்கிறாரு, உற்சாக மனதோடும் முழு உத்தம இருதயத்தோடும் தேடுங்கள் அப்படி சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவம் மத்தேயு 6:33 சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் என்ன நடக்கும், கூட வரும். தெளிவாக இங்கே தாவீது அதை புரிந்து கொண்டு அதை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்குது. தேங்க்யூ.